ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் விஷயங்கள். இன்றைய பதிவிலையும் கோல்டு சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தாங்க. தங்கமயிலோட டிஜி கோல்டில் வந்து கோல்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதுதான் வந்து எனக்கு மெச்சூரிட்டி முடிஞ்சது. அதனால் வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அது வாங்கும் பொழுது என்ன ரேட்டு, அதே போல் நான் போடும்போது என்ன ரேட்டில் இருந்தது, அவங்க எனக்கு என்ன மாதிரியான ரேட்டில் கொடுத்தாங்க, அதே போல் நான் எவ்வளோ பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றியும், அந்த பில்லு, நகை, இதை எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவை நான் போடுறேன். இந்த டிஜி கோல்டு மூலிமா நம்ம கோல்டு சேவ் பண்ணுறது நமக்கு லாபமாக இருக்கா இல்லை நஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நபர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நகை எடுக்கும்போது கோல்டு ரேட் 1 கிராம் வந்து 8230 ரூபாய் இருந்தது. தங்கமயில் டிஜி கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் நான் வந்து பணம் கட்டினது வந்து 1 கிராம் 920 மில்லி. இதுக்கு தான் வந்து நான் வந்து பணம் கட்டியிருந்தேன். அவங்க போனஸாக வந்து 0.090 மில்லிகிராம் வந்து எனக்கு போனஸ் கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 கிராம் 10 மில்லி வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்தது. 2 கிராம் 10 மில்லிக்கான இன்னைய ரேட்டுக்கு நமக்கு எவ்வளோ வருது, நான் என்ன ரேட்டில் வாங்கினேன், அதே போல் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருந்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 8230 ரூபாய் இந்த ரேட்டுக்கு நான் இந்த 2 கிராம் 10 மில்லிக்கு நகை எடுத்திருந்தேன் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும். நான் வந்து காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதை சொல்லிடுறேன். காயின் வாங்கியிருந்தால் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இப்போ 2 கிராம் 10 மில்லிக்கு வந்து 16,542 ரூபாய் வந்து கோல்டு ரேட்டு வந்திருக்கும். இப்போ இதுக்கு வேஸ்டேஜ், தங்கமயில் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. நான் ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். தங்கமயிலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். தங்கமயிலில் வந்து வேஸ்டேஜ் வந்து 4% ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 கிராம் அப்படிங்கிறப்ப எனக்கு 3% அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் 3%லேயே நான் போட்டிருக்கிறேன். இப்போ வேஸ்டேஜ் 3% காயினுக்கு போடுறோம் அப்படின்னா 496 ரூபா வரும். கோல்டு கான ப்ரைஸு ப்ளஸ்ஸு வேஸ்டேஜோடு சேர்த்தோம்னா 17,038 ரூபா வரும். இப்போ 3% ஜிஎஸ்டி அதுக்கு போட்டோம்னா 511 ரூபா ஜிஎஸ்டி வரும். இப்போ அதோட மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா 17,549 ரூபா. இதுதான், அதாவது கோல்டு இன்றைக்கி நான் வந்து 2 கிராம் 10 மில்லி எடுக்கிறேன் அப்படின்னா 17,549 ரூபா கொடுத்து தான் இந்த காயின் வாங்க முடியும். நான் சராசரியாக தான் இதோட விலையை போட்டிருக்கேன். கடையில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது நம்ம வாங்கின பொருளுக்கு கடையில் கொடுத்த பில் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். எப்படி பில்லில் இருந்ததோ அதை அப்படியே நான் போட்டிருக்கேன். இப்போ அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ப்ராடக்ட்டு டோட்டல்னு சொல்லிட்டு 14,181 ரூபா 97 பைசா போட்டிருந்தாங்க. ட்ரேடு டிஸ்கவுண்ட், அதாவது வணிக கழிவு தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ட்ரேடு டிஸ்கவுண்டு 726 ரூபா 66 பைசா. இப்போ மொத்த டோட்டலில் இருந்து இந்த 726 ரூபா இந்த தள்ளுபடியை வந்து கழிச்சிட்டாங்க அப்படின்னா 13,455 ரூபா 31 பைசா வரும். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து இப்போ 3% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அவங்க ஜிஎஸ்டி வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேட் இதுக்கெல்லாம் வந்து 1.5% வரும் இல்லைங்களா. இப்போ அந்த 1.5% தான் வந்து தனித்தனியாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. இது 201 ரூபா 83 பைசா அப்படின்னு சொல்லிட்டு வரும் 1.5%. இப்போ அதை ரவுண்டிங் சொல்லிட்டு இந்த 3 பைசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது 97ன்னு வரும். அவங்க வந்து அந்த 3 பைசா போட்டாங்க அப்படின்னா 1 ரூபாயாக வந்து கணக்கு வரும். அதுக்காக இதை போட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13,859 ரூபா. இப்போ நான் வாங்க போகிற காயினுக்கு மொத்த தொகை வந்து 13,859 ரூபா. நான் தங்கத்துக்கு மொத்தமாக எவ்வளோ பணம் கட்டியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,900 ரூபா கட்டியிருந்தேன். 1 கிராமு 920 மில்லிக்கு நான் பணம் கட்டியிருந்தேன். அந்த பணம் தான் இப்போ இதை வந்து அதிலேருந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா 959 ரூபா வரும். இந்த 959 ரூபா கொடுத்துட்டு நான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ப்ராடக்ட்டு சப்டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 14,181 ரூபா 97 பைசா. இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேமித்த கிராம் வந்து 1 கிராம் 920 மில்லி சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான தொகை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12,900 ரூபா. இப்போ 12,900 ரூபாய்க்கு 1 கிராம் 920 மில்லி நம்ம வந்து நகை எடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன ரேட்டு வரும் அப்படின்னு பார்த்தா நமக்கு 6,718 ரூபா 75 பைசா வரும். சரிங்களா. இப்போ இந்த ரேட்டுக்கு தான் வந்து
இந்த கிராம் எடுக்க முடியும். இப்போ போனஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மில்லி கிராமில் தான் வந்தது. நம்ம அதிகமாக பணம் வந்து நம்ம போடலை, அதனால் நம்ம அதிக கிராம் வந்து சேர்க்கலை. நம்ம கம்மியாக கிராம் சேர்த்தனால அவங்க மில்லி கிராமில் தான் எனக்கு வந்தது. இப்போ 0.090 மில்லி கிராம் தான் எனக்கு வந்து ஆட் ஆச்சு அவங்க கொடுத்த போனஸு. இப்போ இந்த கணக்கு இதுக்கு வந்து அவங்க இன்னைய ரேட்டு தான், அதாவது 8,230 ரூபா இருக்குது பார்த்திங்களா, இந்த ரேட்டை தான் வந்து அவங்க இதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு இந்த 90 மில்லி அப்படிங்கிறது 740 ரூபா 70 பைசா வரும், இந்த கணக்கு வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டி இதுக்கு வந்து நமக்கு அவங்க வேஸ்டேஜ் இதுக்கு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம கணக்கில் இருக்கிற இதுக்குமே வந்து நமக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இந்த வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எவ்வளோனா 3.64% வருது. சரிங்களா? 3 ரூபா 64 பைசா நமக்கு வந்து இதுக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க. என்கிட்ட 4% மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு 3% போடுவோம் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே 3.64% இதில் போட்டிருக்காங்க. இப்போ வேஸ்டேஜ் 3.64%ல் நமக்கு வந்து 496 ரூபா 27 பைசா வரும். இப்போ ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இதில் நமக்கு போட்டிருக்காங்க. இது ஒரு 45 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நாம் வாங்கின கிராமுக்கான தொகை ப்ளஸ்ஸு இந்த மில்லிகிராமுக்கு அவங்க போட்டிருக்கிறது, அடுத்தது வேஸ்டேஜு, அப்புறம் ஹால்மார்க் சார்ஜ், இது எல்லாமே சேர்த்தோன்னா 14,181 ரூபா 97 பைசா அப்படின்னு வரும். இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு இவங்க போட்டிருக்கிற ப்ராடக்ட் சப் டோட்டல் அப்படின்னு வந்துருக்கு பார்த்திங்களா, இந்த அமௌண்ட் அதுதான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் அதிகமாக அதில் எதுவும் சொல்லணும் அப்படின்ட்டு நான் இது யோசிக்கல. ஏன்னா நம்ம வந்து கட்டியிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டியிருக்கிறோம் அமௌண்ட்டு. நமக்கு அதில் லாபம் வருதா நஷ்டம் வருதா அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணுமே தவிர, நம்ம ரொம்பவும் போட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கே மன கஷ்டமாக ஏற்படலாம். சரி, இப்போ இது வந்து நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த 1 கிராம் 920 மில்லிக்கு கட்டின மொத்த தொகை பார்த்திங்கன்னா 12,900 ரூபா கட்டினேன். அதோட இந்த 959 ரூபாங்கிறது நான் வந்து நகையை வாங்கும் பொழுது நான் கொடுத்த தொகை. சரிங்களா? இப்போ மொத்தமாக இதை ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 13,859 ரூபா 13,859 ரூபா நான் வந்து இதுக்கு நான் கட்டியிருக்கிறேன். இப்போது இன்னைக்கு விலையில் வந்து நம்ம அந்த பொருளை வாங்குகிறோம், 2 கிராமு 10 மில்லி வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு 17,549 ரூபா வரும். இப்போ இந்த 17,549 ரூபா பொருளை நம்ம 13,859 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இதில் லாபம் நமக்கு பார்த்தா 3,690 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது லாபமாக தான் நினைக்கிறேன். அதாவது நம்ம இது காயினாக வாங்கும் பொழுது தான் நமக்கு இது லாபமாக இருக்கும். இதுவே நான் வந்து ஒரு பொருளாக எடுத்தேன் அப்படின்னா இந்த லாபம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு வேஸ்டேஜ் கண்டிப்பாக அதிகமாகும். பொருளோட பர்சன்டேஜை வச்சு நமக்கு இன்னுமே அதிகமாக வந்து பணம் நாம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஜி கோல்டில் நம்ம அமௌண்ட்டு சேர்க்குறதா இருந்தால் காயினாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டு காயினாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு லாபமாக தான் இருக்கும். இதே பொருளாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே, நான் இப்போ வந்து அவங்க கொடுத்த பில்லை உங்ககிட்ட நான் காட்டுறேன். பொதுவாக இந்த ரிசிப்ட் கொடுக்க மாட்டாங்க, பட் எனக்கு அவங்க வந்து இதோடய அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா கடைகள்லையும் இந்த மாதிரி கொடுக்குறது இல்லை, இந்த கடையில் கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரி தெரியாமல் கொடுத்துட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த அவ்வளோ டீட்டெயில் தெரியல. இந்த ரிசிப்ட்டும் எனக்கு வந்துருச்சு. இதில் தான் வந்து இந்த இடத்துல அந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. இப்போது அன்னைய ரேட்டு 8,230 ரூபா வருது இல்லைங்களா, இன்றைய ரேட்டு. இதே மாதிரி இந்த ஸ்கீம் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6,718 ரூபா 75 பைசா போட்டிருக்காங்க. இப்போ 1 கிராம் 920 மில்லிக்கு வந்து நமக்கு 12,900 ரூபா போட்டிருக்காங்க. அதே போல் 0.090 மில்லிகிராமுக்கு வந்து நமக்கு 740 ரூபா 70 பைசா போட்டிருக்காங்க. அதே மாதிரி வேஸ்டேஜ், ஹால்மார்க் சார்ஜஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே 14,181 ரூபா 97 பைசா. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1.5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, இங்கே ஒரு 1.5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பட் அது இதெல்லாம் அவங்க கணக்கில் காட்டல. இது என்னன்ட்டு எனக்கு நிஜமாலுமே தெரியல. இது அவங்க தனியாக ஏதோ ரிசிப்டில் போட்டிருக்காங்க. பட் நம்ம இந்த கணக்கில் இருந்து தான் அவங்க வந்து இந்த ஒரிஜினல் பில்லை இங்கே வரும்.
14,181 ரூபா 97 பைசா இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். நான் அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சோ அதை தான் நான் எழுதி தனியாக காட்டியிருந்தேன். அதோட பில்லு இது. இப்போது நான் வாங்கின காயின் பார்க்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, 2 கிராம் 10 மில்லி காயின் வந்து கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் அதே கிராம் காயின் வந்து அங்கே இருந்தது. அதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது உண்மையிலுமே. சாதாரண வட்ட வடிவில் இருக்கிற லக்ஷ்மி போட்ட காயின் தான் நான் வாங்கினேன். பின்பக்கம் தங்க மயிலோட சிம்பிள் போட்டு 916, அதுக்கு கீழே 916 போட்டு இருந்தது. காயின் வாங்கும்போது நகை எடுத்துக்க ஆப்ஷன் கொடுத்தாங்க. பட்டு நான் வந்து காயின் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். இருந்தாலும் அவங்க வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து காட்டினாங்க. நான் பார்த்தேன். டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. கடையில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. கேட்ட எல்லா சந்தேகத்துக்கும் பதில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. மறுபடியும் டிச்சி கோல்டு ஆப் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. விரும்பினா அவங்களே வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல. அது வந்து ஜாயின் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் நம்மளோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் நான் ஜிஆர்டி போயிருந்தேன். ஏன்னா நான் தங்கமயிலே கேட்டேன், காயின் சில்வர் காயின் வேணும் அப்படின்ட்டு. 100 கிராமில் இருந்து தான் இருக்குது அப்படின்னாங்க. பாரா தான் இருக்குது அப்படின்னாங்க. இந்த மாதிரி 10 கிராம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாங்க. அதனால நான் ஜிஆர்டியில் போய்ட்டு காயின் ஒன்று வாங்கினேங்க. இது 15 கிராம் காயின். நான் எப்போவுமே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் நான் சில்வர் வாங்குறது எனக்கு ஒரு பழக்கம். 10 கிராமில் கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். 10 கிராமில் வந்து அவங்க இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 10 மில்லி 20 மில்லி கம்மியாக இருக்குது, பரவாயில்லையான்னு கேட்டாங்க. அப்படின்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கொடுங்கன்னு. 15 கிராமில் இருக்குது, ஓகேவான்னு கேட்டாங்க. நானும் சரின்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இது வந்து உங்களுக்கே தெரியும், லக்ஷ்மி குபேரர் படம். சரின்ட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். சில்வர் காயின் ஏன் நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தனி வீடியோ ஒன்று போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கோல்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறைகள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தங்கத்தோட விலை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நம்மளால் மொத்தமாக பணம் சேமித்து வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது போல் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பயன்படுத்தி தங்கம் சேமிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் நமக்கு லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முழு விவரத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களும் வந்து கோல்டு சேவ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே நல்லது நடந்தால் நல்லது தானுங்களே. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். எப்பவும் சொல்கிற விஷயந்தாங்க, நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.